பெரிகார்டியம் எனப்படும் இதயப்பை இதயத்தை வெளிப்புறமாக சுற்றியுள்ள இரட்டை அடுக்கு பையாகும். இது இதயத்திற்கு பாதுகாப்பு மற்றும் லூப்ரிகேஷன் அளிக்கிறது. எபிகார்டியல் அடிப்போஸ் டிஷ்யூ எனப்படும் கொழுப்பு இதயத்திற்கும் பெரிகார்டியத்திற்கும் இடையில் அமைந்துள்ள கொழுப்பு படிவாகும். பெரிகார்டியத்திற்கு வெளியே அமைந்துள்ள கொழுப்பை பெரிகார்டியல் அடிப்போஸ் டிஷ்யூ எனலாம். எபிகார்டியல் அடிப்போஸ் டிஷ்யூ சராசரியாக 4.4 மில்லிமீட்டர் தடிமன் உள்ளதாக இருக்கும். அதன் தடிமன் அதிகரிக்கும் போது அப்பகுதியில் வீக்கத்தை உருவாக்கும், மேலும் கொரோனரி அத்திரோஸ்க்ளரோசிஸ் மீது நேரடி விளைவுகளை ஏற்படுத்தும். எபிகார்டியல் அடிப்போஸ் டிஷ்யூ படிவு மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படும் வளர்சிதை மாற்ற செயலிழப்பு மற்றும் இதய நோய்க்கான ஒரு புதிய அடையாளமாக அறியப்படுகிறது. மேலும் எபிகார்டியல் அடிப்போஸ் டிஷ்யூ படிவு உடல் பருமன் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு அளவீடுகள் மற்றும் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஆகியவற்றுடன் வலுவான தொடர்புடையதாக கண்டறியப்பட்டுள்ளது. பெரிகார்டியல் ஃபேட் நெக்ரோசிஸ் ஆரோக்கியமானவர்களுக்கு கடுமையான மார்பு வழியாக வெளிப்படும் மற்றும் கடுமையான மாரடைப்பு, பல்மனரி எம்பாலிசம் ஆர் அக்யூட் பெரிகார்டைட்டிஸ் போன்று பிரதிபலித்து அவசர மருத்துவ சிகிச்சையை நாட வேண்டிய நிலையை ஏற்படுத்தும். ஆனால் இசிஜி, பிளட் டெஸ்ட் மற்றும் கார்டியக் என்சைம் லெவல்ஸ் சரியாக இருக்கும். இது மாரடைப்பு அல்ல. பெரிகார்டியல் அடிப்போஸ் டிஷ்யூ இதயத்தின் மேற்பரப்பு மற்றும் கொரோனரி தமனிகளை சுற்றிலும் படிந்துள்ள கொழுப்பு ஆகும். அதிக அளவில் இது படிந்தால் பெரிகார்டியல் ஃபேட் நெக்ரோசிஸ் ஏற்பட்டு மாரடைப்போ என சந்தேகிக்க நேரிடும். சரிவிகித உணவு உண்ணுதல், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்தல், போதுமான உடற்பயிற்சி, உடலுக்கும் வயதிற்கும் ஏற்ற சரியான எடை மற்றும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஆகியவற்றின் மூலம் இதய கொழுப்பு மிகாமல் தடுப்பதோ அல்லது அதனால் ஏற்படும் நெஞ்சு வலியால் அவதிப்பட்டு மாரடைப்போ என சந்தேகித்து அவசரகால மருத்துவ சிகிச்சையை நாடுவதோ தனிநபரின் மனமாற்றத்தால் மட்டுமே எனும் நியூட்ரிஷன் லிட்ரசி காலத்தின் கட்டாயம்.